வெல்கம் பேக் டு டிஎஸ் டெவ் ஆண்ட்ராய்ட். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோவோட பேசிக்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு அப்ளிகேஷன் எடுத்துட்டோம்னா நமக்கு த்ரீ திங்ஸ் மெயினாக தேவைப்படுது. ஃபர்ஸ்ட் அதோட யூஐ டிசைன், யூசர் இன்டர்ஃபேஸ் டிசைன். ஸோ எதெல்லாம் வந்து யூசரால் இன்ட்ராக்ட் பண்ண முடியுமோ அது எல்லாமே யூஐ டிசைன் தான். எக்ஸாம்பிளுக்கு ஒரு லாகின் பேஜ் எடுத்துக்கோங்க. அதில் வந்து இங்கே யூசர் நேம் பாஸ்வேர்ட் அடித்து லாகின் கொடுப்பீங்க. ஸோ அது ஒரு யூஐ டிசைன். அப்புறம் யாருக்காச்சும் மெசேஜ் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் டைப் பண்ணுவீங்க. ஸோ அதுவும் ஒரு யூஐ டிசைன். ஸோ ஃபர்ஸ்ட் மெயின் திங் இஸ் யூஐ டிசைன். நாம் அதை ஃப்ரண்ட் எண்ட்னு சொல்லுவோம். அதுக்கு வந்து நம்ம XML அப்படிங்கிற ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா கோடிங் பார்ட் விச் இஸ் அ பேக் எண்ட். இப்போ நீங்கள் ஒரு லாகின் பேஜ் எடுத்திருக்கீங்க. அந்த லாகின் பேஜில் யூசர் நேம் பாஸ்வேர்ட் டைப் பண்ணிட்டீங்க. ஸோ இப்போ பட்டன் லாகின்ங்கிற பட்டனை கிளிக் பண்ணால் என்ன ஆக்ஷன் நடக்கணும் அப்படிங்கிறத வந்து நீங்கள் இந்த கோடிங் பார்ட்டில் கொடுப்பீங்க. இது வந்து பேக் எண்ட்னு கூட சொல்லலாம். ஸோ இதுக்கு வந்து நம்ம ஜாவா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் தான் யூஸ் பண்ணுறோம். ஸோ அடுத்தது வந்து பார்த்தோம்னா மேனிஃபெஸ்ட்டுங்கிறதுனா இப்போ நீங்கள் லாகின் கொடுக்குறீங்க. லாகின் பண்ணுறதுக்கு இன்டர்நெட் கனெக்ஷன் தேவைப்படுது. ஸோ நீங்கள் உங்களோட அப்ளிகேஷன் வந்து ஆண்ட்ராய்ட் கூட கம்யூனிகேட் பண்ணுறதுக்கான பிரிட்ஜ் தான் வந்து இந்த மேனிஃபெஸ்ட். ஸோ இதை நம்ம ப்ராக்டிக்கலாக ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோவில் பார்க்கலாம். ஓகே கைஸ், இது நம்ம போன வீடியோவில் கிரியேட் பண்ண ஹலோ வேர்ல்டு ப்ராஜெக்ட் தான். இந்த லெஃப்ட் சைடில் இருக்கிற பேனல் வந்து ப்ராஜெக்ட் பேனல். இங்கே தான் வந்து உங்களோட ஃபைல்ஸ் எல்லாம் சேவ் பண்ணுவாங்க. இங்கே வந்து நீங்கள் மெயினாக பார்க்க வேண்டியது இந்த 3 ஃபோல்டர் தான். மேனிஃபெஸ்ட், ஜாவா, ரெஸ். இந்த 3 தான் நம்ம மெயினாக யூஸ் பண்ணுவோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம பேலட் இங்கே தான் வந்து உங்கள் யூஐக்கு தேவையான எல்லா பேலட்டுமே இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு இப்போ நீங்கள் ஒரு லாகின் பேஜ் செய்கிறீங்கன்னா ஸோ அதுக்கு வந்து ஒரு பிளெயின் டெக்ஸ்ட் ஒன்று தேவை, பாஸ்வேர்ட். சும்மா இதை நீங்கள் ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணிங்கனாலே போதும், உங்களோட யூஐ டிசைனில் வந்துடும். ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் உங்களோட ஸ்க்ரீன் இருக்கும். நீங்கள் இதை ரன் பண்ணி பார்த்தீங்கன்னா ஓகே. இங்கே உங்களுக்கு தேவையான எல்லாமே இருக்கும். லே அவுட்டு, உங்களுக்கு தேவையான இமேஜஸ் ஆட் பண்ணுவோம், இமேஜஸ் ஆட் பண்ணிக்கலாம், எல்லாமே இங்கே இருக்கும். ஸோ இதை வந்து நம்ம அப்கமிங் வீடியோஸில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா காம்பனன்ட் ட்ரீ. இங்கே என்ன பண்ணணும்னா இங்கே வந்து உங்கள் ப்ராஜெக்டில் என்னெல்லாம் ஆட் பண்ணியிருக்கீங்க, என்னெல்லாம் வந்து உங்கள் ப்ராஜெக்டில் இருக்குது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இப்போ நீங்கள் வந்து நேவிகேட் பண்ணால் இங்கே கூட கிளிக் பண்ணிங்கன்னா அந்த பட்டனுக்கு நேவிகேட் ஆயிரும். ஸோ இப்போ டெக்ஸ்ட் வேணும்னா பாஸ்வேர்ட்னா அது கிளிக் பண்ணிங்கன்னா அதுக்கு நேவிகேட் ஆயிரும். இங்கே வந்து நீங்கள் என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கான ப்ராப்பர்ட்டிஸ் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இங்கே ஒரு பேனல் இருக்குது. இதுதான் ஆட்ரிபியூட் பேனல். இங்கே வந்து நீங்கள் என்ன வேணாலும் மாற்றிக்கலாம். இப்போ ஸோ இங்கே வந்து நேம்னு இருக்குது. நான் அதை வந்து சும்மா ஹலோ அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணுறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஹலோ அப்படின்னு மாறிடுச்சு. ஸோ இது வந்து என்னென்னா உங்களோட ஸ்க்ரீன், உங்களோட லான்ச் ஆனதுமே ஸ்க்ரீன் எப்படி இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். இல்லை உங்களுக்கு ரியல் டைம் டிவைஸ் கூட பார்க்கணும் அப்படின்னீங்கன்னா இந்த ஐ பாலை கிளிக் பண்ணிட்டு ஷோ லேஅவுட் டெக்கரேஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆண்ட்ராய்டு டிவைஸ் மாதிரியே வந்து டிஸ்பிளே பண்ணுவோம். இப்போது இல்லை எனக்கு இதில் வேண்டாம், எனக்கு கோடிங்கில் வந்து எடிட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே இங்கே போனீங்கன்னா டெக்ஸ்ட்னு இருக்கும். கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து டெக்ஸ்ட்டில் பார்க்கலாம் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இங்கே கூட நீங்கள் ஏதாவது சேஞ்ச் பண்ணிங்கன்னா சேஞ்ச் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே ஹலோன்னு இருக்குங்களா. இப்போ நான் வந்து சும்மா எனிதிங் லைக் ஆண்ட்ராய்டு டைப் பண்ணால் இங்கே ரியல் டைமாக சேஞ்ச் ஆகிறது நீங்கள் பார்க்கலாம். ஸோ அதே மாதிரி இங்கே என்ன வேணாலும் நீங்கள் சேஞ்ச் பண்ணலாம். பட்டன் இருக்குதா, பட்டனுக்கு நீங்கள் நேம் மாற்றணுமா மாற்றிக்கலாம். லாகின் ஓகே. இங்கே ரியல் டைமாக சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஸோ இதுதான் வந்து நம்மளோட ஃப்ரண்ட் எண்ட் XML அப்படிங்கிறது. அடுத்தது பார்த்தோம்னா நம்ம பேக் எண்ட் ஜாவா கோடிங் பார்ட். ஸோ இதுதான் வந்து நம்ம பேக் எண்ட் ஜாவா. ஸோ இங்கே இருக்கிற ஃபைல்ஸை நீங்கள் எதுவுமே டெலீட் பண்ணிடாதீங்க, பிகாஸ் இட் இஸ் வெரி மச் இம்பார்ட்டன்ட். இதை வந்து நான் என்னென்ன அடுத்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இங்கே தான் வந்து நம்ம அதுக்கான கோடிங்லாம் கொடுப்போம். அந்த பட்டன் இருந்துச்சுன்னா அந்த பட்டன் வந்து கிளிக் பண்ணால் என்ன ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து இங்கே தான் நம்ம டைப் பண்ணுவோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டு மேனிஃபெஸ்ட்.
ஸோ நான் இதைத்தான் சொல்லியிருந்தேன். இதுதான் வந்து உங்களோட ஆப்புக்கும் ஆண்ட்ராய்டுக்குள்ள பிரிட்ஜ். இதுதான் வந்து உங்களுக்கு உங்க ஆப்புக்கு என்னெல்லாம் தேவை அப்படின்னு சொல்லிட்டு ஆண்ட்ராய்டு கிட்ட ரெக்வஸ்ட் பண்ணி உங்களுக்கு பண்ணி தருவோம். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு இங்க போய் வச்சிங்கன்னா இங்க ஒரு வார்னிங் காட்டும். உங்களுக்கு இந்த மாதிரி ஏதாச்சும் வார்னிங் இருந்துச்சுன்னா அல்ட் என்டர் கொடுங்க. கொடுத்தீங்கன்னா இங்க ஒன்று கேட்கும். நீங்க ஒண்ணுமே பண்ண தேவையில்ல, சப்ரஸ்ன்னு கேட்கும். நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்கா போயிடும். ஸோ தட்ஸ் இட் ஃபார் திஸ் வீடியோ. ஸோ அடுத்த வீடியோவில் நம்ம ஒரு ரியல் டைம் ஒரு அப்ளிகேஷன் ஒன்று செய்ய போகிறோம். ஸோ ஸ்டே டியூன். அன்டில் தென் என்ஜாய் கோடிங்.